வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். இப்பெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அனீமியா. ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. பெரிய பெரிய நோய்க்கு இதுதான் முக்கியமான அடித்தளமே. இதுக்கு முக்கிய காரணம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறது, முக்கியமா அயன் டெபிசியன்சி, விட்டமின் டெபிசியன்சி, பீரியட்ஸ் டைம்ல அதிகமான பிளட் லாஸ், இவையெல்லாம் தான் அனிமியாக்கு காரணம். கால மாற்றத்தினால நம்ம பாரம்பரிய அரிசியில மறந்து இப்போ நோய்களை லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். இரத்த சிவப்பணுக்கள் குறைபாடுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இரத்தசாலி அரிசியை பேர்லயே ரத்தத்தை வச்சிருக்காங்க. அந்த மரபு வழியில வந்தனா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை தொடர்ந்து எடுத்து வர நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ரத்தசாலி அரிசியில சாதம், பூரண கொழுக்கட்டை ரெசிபி ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன். இன்னைக்கு நாம சர்க்கரை பொங்கல் பாயாசம் ரெசிபி பார்க்கலாம். 2 கப் ரத்தசாலி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுல 1 கப் சர்க்கரை பொங்கலுக்கு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 1 கப்பை நம்ம ரத்தசாலி பாயாசம் பார்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணீர் விட்டு 1 கைப்பிடி ஊற வச்ச பாசிப்பருப்பு, சிறுபருப்பு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கர்ல 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்த அரிசியில 1/2 கப் பால், 1/2 கப் கருப்பட்டியை கரைச்சு சேர்த்திருக்கேன். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பொங்கல் பதம் வந்ததும் நெய்ல முந்திரி திராட்சை சேர்த்து ஃபைனலா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டா ரத்தசாலி சர்க்கரை பொங்கல் ரெடி. இப்போ ரத்தசாலில பாயாசம் பார்க்கலாம். 1 கப் ரத்தசாலி அரிசியே அதே ஃபார்மேட்ல குக்கர்ல 8 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயாசத்துக்கு தேங்காய் பால் தான் டேஸ்டா இருக்கும். தேங்காய் பால்ல அதிக அளவு நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்கு. இப்போ 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் டேஸ்டுக்கு 1 டீஸ்பூன் சுக்கு பவுடர், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்ல வறுத்த சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை ஆட் பண்ணிட்டா ரத்தசாலி பாயாசம் ரெடி. இந்த மாதிரியான சிம்பிளான ரெசிபி செஞ்ச அடுத்த தலைமுறையை நோயிலிருந்து பாதுகாப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.